இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜினா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக பார்த்துடலாம். அன்ரியல் இன்ஜினில் டைரெக்டாக நான் சாஃப்ட்வேருக்குள்ளே போகிறேன். டைரெக்டாக எபிக் லான்ச்சர்லேருந்து நமக்கு 5.6 யூஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 5.7 வச்சுருக்க மாட்டுறாங்க, எல்லாம் 5.6 தான் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அதனால் 5.6 பார்க்கலாம். ஓகே, பிசிஜின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுன்றது தான் பிசிஜி. அது உள்ளே நிறைய கேட்டகரி இருக்குது. நம்ம பேசிக்காக இன்றைக்கி நம்ம பார்த்தலாம் எப்படி பிசிஜி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஓகேங்களா, நான் வந்து ஃபிலிம் போயிட்டு பிளாங்கில் போயிட்டு ப்ராஜெக்ட் பிசிஜினே போட்டுடுறேன். பிசிஜி ஓகேங்களா, பிசிஜி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளகினை வந்து ஆன் பண்ணிக்குவோங்க. என்ன ப்ளகின்னா டைரெக்டாக எடிட்டில் போய்ட்டு ப்ளகிங்கில் போய்ட்டு பிசிஜின்னு டைப் அடிச்சுட்டு ஓகே, இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிசிஜியோட ப்ளகின் தான். உங்களுக்கு வந்து இது வந்து ஒன்றுத்துக்கு தனித்தனியாக ஒரு மாறும். நான் பிசிஜின்றக்குள்ளே நான் எல்லா ஆக்சஸுமே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்து ரீஸ்டார்ட் அப்படியே கொடுத்துருங்க. ஓகே, கிளியர். ஓகே, டேரெக்டாக வந்தோடனே கிளியர் கொடுத்துக்கோங்க. கிளியர் கொடுத்துட்டு இது கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கிட்டு என்ன பண்ணணும்னா மெயின் காமில் தான் இருக்குங்களா, டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பிசிஜின்னு சொல்லிட்டு நமக்கு ஓப்பன் காட்டும். ஓகேங்களா, பிசிஜி கிராஃப் அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே உங்களுக்கு வந்துடும். கிரியேட் எம்டி பிசிஜின்னு இருக்குது பாருங்கள், கிரியேட் எம்டி கிராஃப், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிசிஜி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அப்படியே லைட்டாக வெளியில் பின்னாடி வந்துட்டு ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் வேணும். லேண்ட்ஸ்கேப் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் வந்து லைட்டாக நான் கீழே வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே கிரியேட் லேண்ட்ஸ்கேப் உங்களுக்கு வந்து இந்த சைடில் இது வரும். நான் இந்த சைடில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேங்களா, நான் ரைட் ஹேண்ட் சைட்லேயே மாற்றிக்கிறேன். ஓகே, லேண்ட்ஸ்கேப் வந்துடுச்சிங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், செலெக்ஷன் போயிட்டு இந்த பிளேனை தூக்கிடலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சும்மா சாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லேண்ட்ஸ்கேப் போயிட்டு சும்மா இதை ப்ரெஷ் பண்ணிக்க வேண்டியதான். சும்மா இதை ப்ரெஷ் பண்ணி, இது எதுக்கு ப்ரெஷ் பண்ணால் பின்னாடி நான் சொல்கிறேன். சும்மா ஒரு மவுண்டன் மாரி ப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, அங்கே மவுண்டன். ஓகே, இங்கே டேரெக்டாக போய்ட்டு செலெக்ஷனில் போய்ட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிசிஜி எடுத்து நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இந்த பாக்ஸ் மாரி இருக்குல்ல, இதுதான் பிசிஜியோட லைனம். அப்படியே நீங்கள் வெளியில் வந்துட்டு ஓகே, நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் மறுபடியும் ஷிஃப்ட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு எனக்கு இதுதான் பிசிஜியோட லேயர். ஓகேங்களா, இதில் தான் பிசிஜி நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். இப்போ இன்புட் இருக்குது பாருங்கள், இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா, ஓகே, இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இன்புட் இருக்குல்ல, இன்புட்டை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள், இன்புட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டீட்டெயிலில் வரும். இருங்க, ஓகே, இங்கே வந்து இன்புட்டில் வந்து டீட்டெயில் வரும், உங்களுக்கு வரும். அப்படியே இந்த டீட்டெயில் பேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பின்ஸில் அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா, என்னன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா லேண்ட்ஸ்கேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லேண்ட்ஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பின் ஆட் ஆகிடும். நம்ம வந்து நீங்கள் அங்கே லேண்ட்ஸ்கேப்புன்னு நீங்கள் பேர் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்ஃபேஸ் சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு நோடு க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படியே இந்த இடத்துல வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் பாருங்கள், சர்ஃபேஸ் சாம்பிளர் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப் எடுத்து இந்த சர்ஃபேஸை கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே நீங்கள் டேரெக்டாக இங்கே சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் சாம்பிளரை வந்து உள்ளே நோட் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ஃபேஸ் சாம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, டி அமுத்திட்டோன்னா இங்கே வந்து க்ரீன் ஒரு
ப்ளூ கலரில் ஒரு சின்னதாக ஒரு டாட் காட்டும். ஓகேங்களா, இப்போ நம்ம இது எதனால் ஆச்சுன்னா அது பாருங்கள், உள்ளே வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பிசிஜி நோட்ஸ் ஃபுல்லாக. ஓகேங்களா, இதை நம்ம உள்ளே என்ன பண்ணலான்னா அப்படியே நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து நம்ம சர்ஃபேஸ் சாம்பிளரை வந்து நோடு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்த நோடு என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படி போடுங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட். அப்படி இதுலேருந்து இந்த அவுட் எடுத்து அந்த இன்னுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த அவுட் எடுத்து அந்த இன்னுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது ஒன்று, இது டென்சிட்டி ஃபில்டர் பாருங்கள், டென்சிட்டி ஃபில்டர். அதை எடுத்து அவுட்லேருந்து அதை வந்து இன்னும் கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதை எடுத்து அவுட்டு இது இன்னும். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி நாய்ஸ். அதை எடுத்து அது அவுட்லேருந்து இது என்ன. ஓகேங்களா, அது அவுட்லேருந்து இது எடுத்து என்ன. ஓகே, நம்ம இப்போ வந்து டென்சிட்டி நாய்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெஷ்ஷோட நோடு ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் மெஷ் ஒர்க் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெஷ் ஒர்க் பாருங்கள், ஸ்டாட்டிக் மெஷ் சாம்பிளர். அது அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இது சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஓகே, மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக பிசிஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன்னா இதான் பிசிஜி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நவுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து அந்த மவுண்டனுக்கு ஏற்ற மாரி அந்த ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா, இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, சாரி, பிசிஜியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மவுண்டனுக்கு ஏற்ற மாரி ஆக்ட் ஆகும். இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாரி இது வந்து ஆக்ட் ஆகிடும். நம்ம ஒரு தடவையும் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதில்ல. இந்தமாரி ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சாலே போதும். நம்ம டப்புன்னு அதுக்கேற்ற மாரி நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போகிறதோட பிசிஜி மூலயமா க்ரியேட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா, அப்படியே லைட்டாக பின்னாடி வந்துடும். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் சும்மா மேலே வச்சுருக்கேன், அது மேலே தனியாக இருக்கட்டும். இதே வந்து இங்கே இருக்கட்டும், அப்படியே லைட்டாக. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த நோடு என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, கரெக்டாக அந்த பாக்ஸ் மேலே வந்துச்சுன்னா இருக்காது. கரெக்டாக லேண்ட்ஸ்கேப் கூட அட்டாச் ஆகுதுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். பாதி வந்து மேலே இருக்கும், பாதி வந்து கீழே இருக்கும். ஓகேங்களா, அந்த கரெக்டாக அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாரி அந்த மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பிசிஜி ஓப்பன் பண்ணலாம். பிசிஜி ஓப்பன் பண்ணிவிட்டு நோடு இருக்கு பாருங்கள். ஓகே, இங்கே வந்து சர்ஃபேஸ் சாம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அன்பவுண்டன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது ஃபுல்லாகவே நம்ம அந்த பாக்ஸுக்குள்ளே இல்லாமல் அந்த லேண்ட்ஸ்கேப் ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, அது நம்ம வந்து அந்தமாரி கவர் ஆகும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அன்பவுண்டட் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சீட்ஸுன்றது வந்து ஒன்றும் இல்லை. சீடு வந்து என்னென்னா இருங்க. ஓகே, இந்தமாரி இருக்குல்ல பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் தான். அது சீடு வந்து நம்ம போடுறது தான். அப்படியே நீங்கள் சீடை மாற்றினீங்கன்னா அந்த பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் ஆகாது. அந்த பிளேஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆங்கிள் மாறும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பேசிக்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட். இது வந்து நான் இது இருங்க சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெஷ்ஷை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெஷ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக இதுலேருந்து இன்புட் கொடுத்துட்டு ஓகே, நீங்கள் ஸ்டாட்டிக் மெஷ்ஷு உள்ளே வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் என்டரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இண்டெக்ஸை உள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் மெஷ்ன்றது காட்டும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நம்ம என்ன அங்கே எடுத்துகிட்டு வரோமோ, இப்போ வந்து ஒரு ராக்கு இல்லைனா ஒரு ட்ரீ அந்தமாரி நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். நம்மக்கிட்ட வந்து சாம்பிள் வந்து ட்ரீ இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரீ வந்து பேசிக்காகவே வந்து உங்களுக்கு ட்ரீ வந்து சும்மா அன்ரியல் இன்ஜின்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோ இங்கே பாருங்க, யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ட்ரீ ஆகிடுச்சு.
ஓகேங்களா. அப்படியே அந்த அதுக்கேற்ற மாரி பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இல்லை எனக்கு வெளியில் ப்ராஜெக்ட் நம்ம இருக்குன்னா இப்போ வந்து நான் வேறு மாரி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரீ சாம்பிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரியலான நம்ம அசட்டை எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா அதேமாரி தான். அப்படியே நீங்கள் வந்து பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எதனா ஒரு மெஷ் வச்சுருந்தீங்கன்னா, ஓகே சாரி, நீங்கள் எதனா உங்கள்கிட்ட ஒரு மெஷ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, என்கிட்ட வந்து மெஷ் இல்லை, ஆனால் நான் வந்து எபிக்கை ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டா போதும் மெஷ்ஷு, நீங்கள் அடுத்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து போன டுட்டோரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ நம்ம யூஸ் பண்ணுறோம், நிறையா வந்து இந்த ட்ரீ யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. ஆட் டு ப்ராஜெக்ட் கொடுத்து பிசிஜி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா இதுக்கு வந்து நெட்டு தேவை. ஒரு தடவை தான் நமக்கு டவுன்லோட் ஆகக்குள்ள நெட்டு தேவை. இது வந்து வெரிஃபை ஆகி உள்ளே போயிடும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே கம்ப்ளீட்டட். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கே வந்து நமக்கு அந்த ப்ராஜெக்ட் அசெட் வந்து வந்துடுச்சு. ஸ்டாட்டிக் ஆன் பண்ணிங்கன்னா அந்த அசெட் ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாக ஸ்டாட்டிக் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிசிஜி ஆன் பண்ணி ஸ்டாட்டிக் மெஷ்ஷில் வந்து மறுபடியும் உள்ளே போயிடுச்சு. ஓகே, மறுபடியும் வந்து நம்ம மெஷ்லேருந்து எடுத்து இண்டெக்ஸ்லேருந்து கீழே எடுத்தோன்னா அது இருக்குங்களா. அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு பேங்க்கு ஸ்டாட்டிக் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ட்ரீ ஓகே, நான் பேசிக்காக இந்த ட்ரீ எடுத்துக்கிறேன். இந்த ட்ரீ எடுத்து நம்ம உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இம்போர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கீழே வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா. மெட்டீரியல் கொஞ்சம் வருது லைட்டாக. ஓகேங்களா. நமக்கு வந்து இந்த ட்ரீ வந்து இங்கே அழகாக வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இப்படி தான் ஒரு ஃபாரஸ்ட்டை ரெடி பண்ணுறதோ அந்தமாரி நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம இதே தான் பேசிக் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஜி நோட் ஆட் பண்ணி இதிலே வந்து கீழே வந்து நம்ம வந்து கீழே வந்து அடுத்தடுத்த ஆசெட்டை வந்து அப்படியே இம்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கீழே நமக்கு என்னென்ன தேவையோ அது அப்படியே. ஓகேங்களா. இன்புட்டு இதுக்கு வந்து மெஷ்ஷு. ஓகேங்களா. இதுக்கு வந்து நான் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நம்ம குட்டியாக எதனா ஒன்று வச்சா போதும். இது ஒன்று செடி வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அசெட் வந்து அந்த ட்ரீ கூடயே ஆட் ஆகிடும். ஓகே, சின்னதாக பக்கத்தில் ஆகிருக்கு பாருங்கள். அது கூடயே ஆகும். இது வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து நம்ம அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பிசிஜி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இது அப்புறமா நான் உங்களுக்கு இது புரியாது, நம்ம செகண்ட் வந்து அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றே பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா கீழே வந்து க்யூபாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதேமாரி தான், ஒன்றும் இல்லை. அப்படியே மறுபடியும் கண்ட்ரோல் ஸ்பேஸ், அப்படியே பிசிஜி நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா டி, அந்த டியை நீங்கள் மறுபடியும் டி போட்டிங்கன்னா அந்த ப்ளூ கலர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இதுவும் போயிடும், இந்த பாக்ஸஸும் போயிடும். ஓகே, இதேமாரி தான். இதேமாரி நீங்கள் அந்த அசெட்டை வந்து அப்படியே டேரெக்டாக அந்த பிசிஜியை வந்து நீங்கள் எப்படி வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லை எனக்கு இன்னும் ஃபாரஸ்ட் வந்து இன்னும் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே பேக் வந்துட்டு நம்ம எப்பயும் போல் ஸ்கேல் பண்ணுவோம்ல, கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே நடுவில் சென்டராக பிடிச்சி அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ட்ரீஸ் அதுக்கேற்ற மாரி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டேரெக்டாக வந்து இங்கேமாரி லைட்டாக குவாலிட்டியை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து லைட் அண்ட் டீட்டெயிலில் கொடுத்துக்கோங்க. இதான் நிறையா நான் கொடுத்து ஒர்க் பண்ணுவேன். ஆனால் இதுக்கே நம்ம சிஸ்டம் வந்து தாங்கணும்ல.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ப்ரீசெட்டில் போயிட்டு வந்து மீடியம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அசட்டை வந்து அப்படியே மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எப்படி ஒன்று மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்தது மறுபடியும் பிசிஜி ஆன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்ப்போம் ஃபுல்லாக. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்றது பேசிக்காக உங்களுக்கே தெரியும். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒரு மூமெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் அந்த நோடு. அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கேலு சைஸு நீங்கள் எவ்வளோ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ வேணுமோ சின்னது பெருசு அந்தமாரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அன்லாக்லேருந்து எடுத்துருங்க. ஓகே, லாக்கு சாரி. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நீங்கள் அதேமாரி தான் ரொட்டேஷன் உங்களுக்கு எப்படி ரொட்டேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஞ்சு இருக்குங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்சல்யூட்லி ரொட்டேட் இருக்கிறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரீலாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, அந்தமாரி உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனு ஸ்கேலு நான் சொன்ன மாரி நிறையா உங்களுக்கு இருக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சீட்லாம் இருக்கும் உங்களுக்கு. எங்கே நீங்கள் பிளேஸ்மெண்ட்டு எப்படி வேணும் இங்கேயே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஃபில்டருன்றது வந்து ஈஸியாக சொல்லணும்னா அந்த கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஷன்லாம் இதோ இருக்கு பாருங்கள். அப்படியே நீங்கள் வந்து லோவர் அப்படியே கொடுத்தீங்கன்னா அந்த கேப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். நீங்கள் கொஞ்சம் அப்பரில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேப்லாம் உங்களுக்கு வந்து போகும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு டென்சிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் டென்சிட்டி ஃபில்டர். ஓகேங்களா? இது இல்லாமல் அதில் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி நாய்ஸ் வந்து இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. நான் அடுத்தடுத்த இதில் வந்து உங்களுக்கு டென்சிட்டி நாய்ஸ்னால் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்தது என்ன பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் மெஷ். அவ்வளோதான், ஸ்டாட்டிக் மெஷ் நம்ம பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேசிக்கான பிசிஜியோட நோடே உங்களுக்கு. இப்போ வந்து இது மட்டும்தான் இல்லை, இப்போ வந்து நீங்கள் ஒரு ராக் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கலாம், கீழே பிளேஸ்மெண்ட் வைக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பென் டூல் வச்சு நீங்கள் மார்க்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாரி நம்ம அந்த ரோட்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதிலே வந்து நம்ம வாட்டர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணி எல்லாமே பண்ணலாம். இன்க்ளூடு நீங்கள் ஒரு கிராமம் உருவாக்குறதா கூட ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் நம்ம கிராமத்துக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து பண்ண முடியாதுல்ல. இப்போ அந்தமாரி ஒர்க் கூட இதில் பிசிஜி ஆட் பண்ணி நீங்கள் வீடு கூட ஆட் பண்ணி நீங்கள் அங்கங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குன்னா அங்கங்கே குட்டியாக வில்லேஜ் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் பிசிஜி மூலயமா ரெடி பண்ணலாம். டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்கான வீடியோ. எதனா டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைனா டெலகிராம் சேனலில் நான் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா?